அதாவது தன்னை தாழ்த்தி கொண்டு சிரிக்க வைக்கிறாங்க, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ வடிவேலுடைய காமெடி ஒரு பக்கம், சந்தானமுடைய காமெடி ஒரு பக்கம். சந்தானம் யோகி பாபெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவர்களை தாழ்த்தி காமெடி பண்ணுவாங்க. ஆனால் வடிவேல் தன்னை தாழ்த்தி கொண்டு காமெடி பண்ணுவாங்க. அதான் ஜெயிச்சாரு. படத்துல நடிக்கிறதுனா கூட இன்னும் மீட்ஸ்ல வந்துட்டே இருக்கிறார். அந்த மாதிரி சங்கமித்ரா அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு ரசிகர்களை சிரிக்க வைக்கிறாங்க. அதுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. நல்ல அருமையான பேச்சு, நல்ல யதார்த்தமாக ஆண்கள் பக்கம் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ தருமபுரியில புதுசா கல்யாணமான ஒரு கணவன் மனைவி இளஞ்சோடி சினிமாவுக்கு போறாங்க. ஒரு சினிமா பார்த்து வரலாம். பைக் ஓடுறாரு புருஷன், பின்னால மனைவி வந்து அப்படியே அப்படியே பின்னாடி ஓடுறாங்க. பரபோக்கு நிலத்தை வச்சு போற மாதிரி வண்டி அப்படி போயிட்டே இருக்கு. கடைவீதியில பஜார் பெரிய பஜாரு, கடைவீதியில வண்டி போயிட்டே இருக்கு. பின்னாடி அப்படியே அந்த மனைவி அப்படியே அப்படி தர என்னன்னா ஒரு நைட் வாங்க, ஒரு நைட் பிரியாம பாருங்க அமைதியா வா எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முன்னால எல்லாம் பெரிய பஜார் திரும்ப முடியாது. அதெல்லாம் வண்டி இது பண்ணிருக்கான். இன்னும் போச்சு. ஏன் ஆடி தள்ள முடியாம 20% கொடுக்குறாங்க, ஆடி தள்ள முடியாம அமைதியா வா. பெரிய பஜார்ல வண்டி ஓடுது. இன்னும் போச்சு. நகை ஏன் பவுனுக்கு 5000 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. ஏன் பாருங்க அப்படின்னா கீழே பார்த்தாக்க முன்னாடி ஒரு பெரிய பள்ளம். பள்ளத்துக்குள்ள புருஷனுக்கு மேல வண்டிக்கு மேல அவன் படுத்துருந்தான். நாங்களும் அந்த பக்கம் நின்றுந்தாலும் போய் அந்த அம்மாவை தூக்கி விட்டு வண்டியை தூக்கி மேல போட்டு அவனையும் தூக்கி மேல வச்சா அப்படியே நல்லா ரத்தம் வலி. நாங்க நினைச்சோம் அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பா, சாரிங்க எனக்கு தெரியாம அப்படி பண்ணிட்டுங்க அனுப்பிச்சாங்க அப்படி. அவனும் அதை நினைச்சான். பூங்காற்று திரும்புவான், ஏன் பாட்ட விரும்புவான், பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு ஒரு மனுஷன் வாழ்வானா அப்படிங்கிறத சங்கமித்ரா அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க.